வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல். இன்றைக்கி சிம்பிளாக நைட்டுக்கு சப்பாத்தி போட போகிறேன். வாங்க சப்பாத்தி சாப்பிட்லாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ மாதிரி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக ஆப்ப சோடாப்பு, ஒரு 1/2 கரண்டி சீனி, அதில் கொஞ்சம் பால். இதை ஊற்றி பிசைஞ்சால் சப்பாத்தி நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஒரு 50 மில்லி பால். கொஞ்சம் அதில் ஆயில் போட்டுக்கலாம். அதுவும் ஒரு 25 மில்லி போட்டுட்டு, இந்த கொஞ்சம் உப்பு, சோடாப்பு, சீனி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன். இதை விட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம். அவசரமாக மிருதுவான சப்பாத்தி போகணுண்டாக்கா இந்த மெத்தடில் மாவு பிணைங்க. 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்தில் ஊறிதான். இப்போ பார்த்துக்குங்களேன் எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சுக்கிட்டு. பிசைஞ்சவனே சாஃப்டாகிடும். 10 நிமிஷம் போதும். நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்திக்கு சின்னதாக ஒரு ரொம்ப சிம்பிளான சைடிஷ் பார்த்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி போட்டாச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது சட்டுன்னு செய்கிற ஒரு ஃபாஸ்ட்டாக செய்கிற சப்பாத்திக்கு தொட்டுக்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ஒரு சின்ன பட்டை துண்டம், ஒரு கராம்பம் போட்டிருக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் பத்தலைனா போட்டுக்கலாம். இது நல்லா மசிட்டோம். நல்லா வெந்து மசிஞ்ச உடனே பார்ப்போம். இப்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டாச்சு. நல்லா வதங்கிடுச்சுங்க. உங்களுக்கு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா வெந்து சுண்டுட்டோம். அதில் கொஞ்சம் மல்லிக்கீரையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, மல்லிக்கீரை போட்டுக்கிறேன். இது நல்லா சுண்டுனோடனே காட்டுறேங்க. இந்த பாருங்க, சப்பாத்தி மாவு எவ்வளவு மிருதுவாக, 10 நிமிஷம்தான், எவ்வளோ மிருதுவாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தியை நல்லா பொச பொசன்னு இருக்குது. இந்த பாருங்க, அந்த பிணைஞ்ச மாவு எப்படி மிருதுவான சப்பாத்தியாக இருக்குது பாருங்கள். எவ்வளவு அழகா மிருதுவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செய்யுங்க. இந்த பாருங்க, அவசரமாக காய்ச்சிற சாதமாக பாருங்கள். இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடக்குள்ள. அதுக்கு நல்லா காம்பினேஷனாக இருக்கும். என்ன வேலையாக இருந்தாலும் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு உடனே வெங்காயம் தக்காளி எல்லா வீட்லேயும் இருக்கும். எடுத்து போட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.